அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண முகூர்த்த நாள் எவ்வாறு தேர்வு செய்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண முகூர்த்த தேதி குறிப்பதற்கு முன் நீங்கள் கவனிக்க வேண்டியது மற்றும் தவிர்க்க வேண்டியது பற்றி பார்க்க வேண்டும். திருமணம் நடத்துவதற்காக முகூர்த்த நாளை தேர்வு செய்வதற்கு முன் சில முக்கிய கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றன. மணமகன் ஜாதகத்தை வைத்து பொருத்தம் மட்டுமல்ல, திருமண தேதியை குறிக்கும்போது கண்டிப்பாக சில நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். திருமணம் நடத்தப்பட்டதும் நிச்சயிக்கப்பட்டதும் திருமண தேதி குறிப்பதும் வழக்கம்தான். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமண பந்தத்தில் இணையக்கூடிய திருமண முகூர்த்த தினத்தை நாம் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுப்பது மிக அவசியமாகும். எந்தெந்த தினங்களில் திருமண முகூர்த்தத்திற்கு உகந்தது என நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதனை தவிர்க்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதாவது எந்த காலத்தில் திருமணத்தை தள்ளி போடுவது நல்லது என முதல் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் திருமணத்தை தள்ளிப்பட வேண்டும். திருமணம் செய்ய இருக்கும் மணமக்களுக்கு அஷ்டம சனி நடைபெறும் காலத்தில் உங்கள் ராசிக்கு, அதாவது சந்திரன் என்ற ராசியிலிருந்து சனி 8ஆம் இடத்தில் இருப்பது அஷ்டம சனியாகும். திருமணத்தை இந்த அஷ்டம சனி காலத்தில் நடத்தாமல் தள்ளி போடுவது சாலச் சிறந்ததாகும். அடுத்ததாக விசய சனி காலம், அதாவது விரய சனி காலமாகும். உங்கள் ராசிக்கு சனி 12ஆம் இடத்தில் இருப்பது விரய சனியாகும். மணமக்களுக்கு விரய சனி நடக்கும் காலத்தில் திருமணம் நடத்த வேண்டாம். அடுத்து முடிந்த பின் நடத்தலாம். அது நல்ல பலன்களை தரும். சனி பகவான் தாக்கம் இல்லாத காலமாகும். சூரியன் பலம், குரு பலம், நல்ல சதா புத்தி அந்த காலத்தை தேர்வு செய்து திருமண தேதியை குறிக்க வேண்டும். சிறப்பான திருமண வாழ்க்கை தரக்கூடிய திருமண முகூர்த்த தேதியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். அது எவ்வாறு தேர்வு செய்வது என பார்க்க வேண்டும். திருமணம் நடத்த சிறந்த மாதங்களாக வைகாசி மாதம், சித்திரை, ஆவணி, ஆனி, ஐப்பசி மற்றும் தை மாதங்கள் மிகவும் உகந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இவற்றில் மழை மாதம் இல்லாத மாதத்தில் நல்ல முகூர்த்த நாளை தேர்வு செய்து திருமணம் நடத்தலாம். அது என்ன மழை மாதம் என நீங்கள் ஆச்சரியப்படலாம். மழை மாதம் என்றால் ஒரே மாதத்தில் வரும் 2 அமாவாசை அல்லது 2 பௌர்ணமி வரக்கூடிய மாதத்தை மழை மாதம் என குறிப்பிடுகிறார்கள். எந்த திதியில் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றால், திருமணம் வளர்பிறையில் வரக்கூடிய துவிதிய திதி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி மற்றும் திரியோதசி போன்ற திதி உங்களுக்கு திருமணம் செய்ய நல்ல திதியாக பார்க்கப்படுகிறது. மணமக்கள் இருவரின் நட்சத்திரத்திற்கு பொருந்தக்கூடிய தாரா பலன் ஏற்றார் போல உள்ள நாட்களை தேர்வு செய்ய வேண்டும். சந்திரனின் அமைப்பு திருமண ஜோடிக்கு ஜென்ம ராசிக்கு 1, 3, 6, 7, 10, 11 ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் சந்திரன் இருக்கும் நாளையே நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான கிழமையை எவ்வாறு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் என பார்க்கலாம். இரு கண்ணுள்ள நாட்களான புதன், வியாழன் மற்றும் வெள்ளி போன்ற கிழமைகள் திருமணத்திற்கு சாலச் சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இன்றைய தினங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். மிகுந்த நல்ல பலன்களை தந்து வாழ்க்கையில் முன்னேற்றம். அது என்ன ஒரு கண்ணுள்ள நாட்கள் என நீங்கள் பார்க்கலாம். ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்யும்போது மத்திப்பு பலன்களே தான் கிடைக்கும். இந்த நாட்களில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. குருட்டு நாட்கள் எனப்படும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையை சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லதாகும். இது குருட்டு நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை இந்த நாட்களில் யாரும் இதனை திருமணம் போன்ற சுபகாரியங்களை தேர்ந்தெடுப்பது கிடையாது. யோகம் தரும் நாட்களாக திருமணம் செய்ய சித்த யோகமும் உள்ள நாளும் சாந்தி முகூர்த்தத்திற்கு அமிர்த யோகம் தேர்வு செய்ய வேண்டும். இந்த தினங்கள் சாலச் சிறந்ததாகும். நெருப்பு ராசிகளான சிம்மம் மற்றும் மேசத்தை முகூர்த்த லக்னமாக தேர்வு செய்யாமல் இருப்பது நல்லது. முகூர்த்த லக்னத்திற்கு 7ஆவது இடம் சுத்தமாக இருப்பின் அதனால் நல்ல கணவன் மனைவி அமைவார்கள். முகூர்த்த லக்னத்திற்கு 8ஆம் இடம் சுத்தமாக இருப்பின் அந்த தம்பதியின் திருமண பந்தம் நீடித்து இருக்கும்.
முகூர்த்த லக்னத்திற்கு 12ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் அந்த திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். முகூர்த்த லக்னத்திற்கு 7, 2, 8 ஆகிய இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என 8ஆம் இடத்தை சுபகிரகங்களான குரு அல்லது சுக்கிரன் பார்க்கலாம். ஆனால் குரு அல்லது சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. திருமண நட்சத்திரம் தேர்வு செய்தல் எவ்வாறென்றால், திருமண முகூர்த்த நாள் மணமக்களின் ஜென்ம நட்சத்திரமாகவோ அல்லது ஜென்ம கிழமையாகவோ அமையாமல் இருப்பது போல நீங்கள் திருமணத்தை தேர்வு செய்யலாம். அஸ்தங்க தோஷம், அதாவது நவ கிரகங்களில் மிக சுப கிரகமான குரு மற்றும் சுக்கிரன் அந்தக நிலை அடைந்திருக்க கூடாது. அதாவது சூரியனுக்கு 10 டிகிரிக்குள் வரக்கூடாது. இந்த கிரகங்கள் தன் சுய பலத்தை இழக்கும். அதனால் இந்த அஸ்தாங்க காலத்தில் திருமண நாட்களை தேர்வு செய்ய வேண்டாம். மணமக்களுக்கு மாத விளக்கு இல்லாத நாளாக தேர்வு செய்வது நல்லது. ஏனெனில் திருமண நாளில் ஹோமத்தில் அக்னி வளர்த்து இறைவனை அதில் வரவழைத்து வணங்குகிறோம். இந்த நாளில் இவ்வாறு செய்ய வேண்டும். ராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற நேரத்தில் திருமணத்தை தேர்வு செய்ய வேண்டாம். குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் திரும்ப இருப்ப செய்ய நேரிடும். அதனால் குளிகை நேரத்தை தவிர்க்க வேண்டும். மொத்தத்தில் 16 காரணங்கள் அசுப காரணங்களாக தவிர்ப்பது அவசியம். இப்படி சரியான நாள் நேரத்தை பார்த்து செய்யக்கூடிய திருமண உறவானது என்றென்றும் கண்டிப்பாக நீடித்து இருக்கும். இந்த தம்பதிகள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் கடைசி வரை அவர்கள் நிறைந்த இல்லற சுகத்தை அனுபவித்து நன்மை பெறுவார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்களை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.